இயேசுவே நல்லவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறோம். சங்கீதம் 143:8. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். தாவீதை போன்று நமக்கு ஏராளமான நெருக்கங்கள், பிரச்சனைகளும் ஒவ்வொரு நாளும் ஏற்படுகின்றது. அது நிமித்தம் நமக்கு சொல்ல முடியாத வேதனைகளும் உண்டாகிறது. நம்முடைய இருதயம் கலங்கி தவிக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தாவீது தன்னுடைய சமாதானத்தை குறித்து, பூர்வ நாட்களில் தான் எப்படி இருந்தான் என்பதை குறித்தும், தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த செயல்களை எல்லாம் தியானித்து பார்க்கின்றான். இன்று நாம் படுகின்ற வேதனைகளை எண்ணி பார்க்காமல், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளையும் நம்முடைய சோதனைகளில் நம்மை தப்புவித்து சாதனை செய்கிறவர்களாக நம்முடைய சூழ்நிலையெல்லாம் மாற்றின கர்த்தரை நினைத்து பார்ப்போம். நம் நினைவுகளை பார்க்கிலும் அவர் வைத்திருக்கிற பெரிய திட்டங்களை நாம் அறிய முடியாவிட்டாலும் அதற்காக நம்முடைய ஆத்துமாவிலிருந்து நன்றி சொல்லுவோம். அவருடைய செய்கைகளை ஒவ்வொன்றாய் கவனிப்போம். அவர் தமது கரத்தின் கிரியைகளை நமக்காக செய்து முடித்தவைகளை யோசிப்போம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவர் முகத்தை நோக்கி பார்ப்போம். அவருக்கு நேராக நம்முடைய கைகளை விரிப்போம். நம்மை அவரிடம் அர்ப்பணித்து நம்முடைய ஆத்துமாவை அவருக்கு நேராக உயர்த்தும் போது எல்லா துயரங்களும் மாறி போகும், துக்கங்களும் மறைந்து போகும். அதிகாலையில் அவரது அளவற்ற கிருபைகளை இன்று கேட்போம். அவரையே நம்பியிருப்போம். அவரே போதித்து நடத்துகின்றவர், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆலோசனை சொல்லுகிறவர், வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று நித்தமும் மகா வறட்சியான நாட்களிலும் நம்மை நடத்தி செல்ல வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, இன்று உம்முடைய கிருபையை கேட்க பண்ணுவீராக. உம்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.